ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கான ராசி பலன். ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேலை, பணம், குடும்பம், கல்வி எல்லாத்தையும் ஒரு சிம்பிளாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கான அதிபதி, அதனால் சந்தோஷத்தை கொடுக்குற மாதம். புதன் செகண்ட் ஹவுஸில் டிரான்சிட் ஆகுறது, அதனால் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். சந்திரன் 9ஆம் தேதி ரிஷப ராசியில் வரும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்பில் பெரிய மாற்றங்கள், ப்ரமோஷன், சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கூட இருக்கலாம். ஐடி, ஃபினான்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு திட்டமிட்டபடி முன்னேறலாம். தொழில் செய்பவர்களுக்கு நாட்கள் 7, 14, 23 நல்லா இருக்கும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வேலைக்கான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 10, 12, 19 இந்த தேதிகளில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இன்டர்வியூ போகிறது, இதெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஜூன் மாதம் அன்எக்ஸ்பெக்டட் கெயின் வர வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்பனை அல்லது ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மணி கிடைக்கும். ஆனால் 20ஆம் தேதிக்கு பிறகு அன்னெசரி ஃபேமிலி எக்ஸ்பென்சஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்கள் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு சின்ன ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பணம் சைடில் உங்களுக்கு லாஸஸ் இருந்தாலுமே அது இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறனால அது ஒரு நிவர்த்தி கிடைக்கும். குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். குரு பயிற்சி காரணமாக பெரியவங்களோட ஹெல்த் இஷ்யூவில் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தேவை. உறவினர்கள் கூட ட்ராவல் பிளான் ஆகலாம். அடுத்து குழந்தைகளுக்கு தேவையான மோட்டிவேஷன் கொடுக்கறது ரொம்ப அவசியம். கோபமாக பேசாமல் சாமர்த்தியமாக பேசுங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காதல் வாழ்க்கையில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஏற்கனவே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நீங்கும். திருமணம் பேசுகிறவங்களுக்கு ஜூன் 18, 26 நல்ல நாள். எக்ஸிஸ்டிங் கப்புள்ஸ் பாண்டிங் தேவையான நேரம் இது. அண்ட் இந்த மாதம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தேவையான ஒரு மாதம்னு சொல்லலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் கன்சிஸ்டன்சி வைத்தால் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸில் வெளியூர் பயணம் உருவாக வாய்ப்பு இருக்குது. கல்வி தேவையாக இருந்தால் சனி பகவானை நன்கு நினைவில் வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 11 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் வணிக விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. சந்தோஷமாக நம்பிக்கையாக மனநிலை நல்லா இருந்தால் ராசியும் நல்லதாக மாறிடும். தேங்க்யூ.